அனைவருக்கும் வணக்கம். ரணதீரன் கோச்சடையான் அத்தியாயம் 3 மற்றும் 4. மறுநாள் நென்மேலி கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் கோச்சடையான். அவனுடைய ரதம் உறையூரிலிருந்து ஒரு காத தூரம் சென்றிருக்கும். அப்போது வழியில் ஒரு அந்தன பெரியவர் திடீரென மூர்ச்சையுற்று கீழே சரிந்தார். அதை கண்ட கோச்சடையான் ராஜரதத்தை நிறுத்தச் செய்து கீழே இறங்கி வந்தான். அந்தன பெரியவரின் அருகில் நெருங்கி அவர் முகத்தில் தண்ணீர் தெளிக்கச் செய்து, ஐயா ஐயா என்று குரல் கொடுத்தான். அவர் கண் விழித்ததும் அவரை ஆசுவாசப்படுத்தி ரதம் ஊட்டியின் உதவியுடன் எழுப்பி அமரச் செய்து, அவர் யார், எங்கே செல்கிறார், ஏதும் உதவி வேண்டுமா என வினவினான். போச்சு போச்சு, எல்லாமே பறிப்போயிற்று. சாளுக்கிய சண்டாளர்கள் என் குடும்பத்தையே அழித்து விட்டனர். குரங்கு பீத்தெறிந்த குருவி கூடாயிற்று என் குடும்பம் என ஏதேதோ புலம்பியவாறு தலையிலும் நெஞ்சிலும் அடித்துக் கொண்ட அவரை சமாதானப்படுத்திய கோச்சடையான், ஐயா அந்தன பெரியவரே, கலங்க வேண்டாம். நான் பாண்டிய இளவரசன் கோச்சடையான். என்னோடு நென்மேலி கோட்டைக்கு வாருங்கள். உங்கள் கதை முழுவதையும் கேட்கிறேன். பாண்டிய அரசு நிச்சயம் உங்களுக்கு உதவும் என்றான். அவரும் சம்மதித்து அவனோடு ரதத்தில் ஏறிக்கொண்டார். ரதம் சிறிது தொலைவு சென்றிருக்கும். தொணவென ஏதேதோ பேசிக்கொண்டே வந்த அந்த கிழவர் திடீரென கோச்சடையான் மீது பாய்ந்து அவன் கழுத்தை பிடித்து நெருக்க முயன்றார். அந்த வெறி தாக்குதலில் கோச்சடையான் சற்று நிலை குலைந்தே போனான். இரும்பு பிடியாக இருந்தது அந்த கிழவனின் பிடி. இருப்பினும் கடுமையாக போராடி அவன் பிடியை விலக்கியதுடன் அந்த கிழவனின் மேல் உத்தரியத்தை எடுத்தே அவன் கைகளை கட்டி அவனையும் தேர்காலில் கட்டி வைத்தான் கோச்சடையான். நென்மேலி கோட்டை அருகில் வந்ததும் ரதத்தில் இருந்து இறங்கிய கோச்சடையான் அந்தன பெரியவரையும் இறக்கி தன் கைப்பிடியாக அழைத்துச் சென்றான். கோட்டையின் உள்ளே நுழைந்ததுமே எதிர்பட்ட களை கூத்தாடி இளைஞன் இளைய பாண்டியனை வணங்கினான். உடனே அருகில் வந்து கொண்டிருந்த பெரியவரை நோக்கி, வீரசிங்கரே, நீ எப்படி இளைய பாண்டியருடன் என்றான். அவசரமாக அவனை மறுத்த அந்தனர், என் பெயர் நரசிம்மச்சாரி என்பதை மறந்துவிட்டு வேறு ஏதோ கூறுகிறாயே சாத்தா, என்ன ஆயிற்று உனக்கு என்றார். ஓ, நீங்கள் இருவரும் முன்பே அறிமுகமானவர்களா என வினவிய கோச்சடையான், சாளுக்கிய வீரர்களால் தாக்கப்பட்டு மடிந்த களை கூத்தாடி பெரியவர் உடலை அடக்கம் செய்தாயிற்றா என விசாரித்தான். ஆயிற்று என்ற சாத்தன், பதுமை கோமலையை பார்த்தீர்களா, அவளை காப்பாற்ற முயற்சி செய்தீர்களா என்றான். எல்லாவற்றையும் இங்கு நின்றே பேச வேண்டுமா? பிறகு நான் உன்னை அழைத்து அந்த விவரம் எல்லாம் கூறுகிறேன், விலகிச் செல் என்ற இளைய பாண்டியன் காவலர்களை அழைத்து, இந்த அந்தன பெரியவரை அழைத்துச் சென்று உணவளித்து உபசரியுங்கள். பிறகு தனி அறையில் பாதுகாவலில் வையுங்கள். மாலையில் இவரை விசாரிக்க வேண்டி இருக்கிறது என்று கட்டளை பிறப்பித்தான். காவலர்கள் புடை சூழ்ந்து அழைத்துச் செல்லும் நிலையில் அந்த பெரியவர், கோச்சடையா, உன்னை மாவீரன் என்று நினைத்திருந்தேன். நீ செய்த செயலுக்கு உன்னை இப்போதும் கொல்ல துடிக்கின்றன எனது கரங்கள் என்றார். உமது கொலைவெறியின் காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? நான் சாளுக்கிய விக்ரமாதித்தனோடு நட்பு பேசச் சென்றாய் நீ என்ற செய்தியை கேட்டதுமே என் ரத்தம் கொதித்தது கோச்சடையா. பல்லவ நாடுதானே இன்று பாழ்பட்டு கிடக்கிறது. நமக்கென்ன என்று நீ எண்ணி விட்டாய் போல் இருக்கிறது. சோழராணி மங்கையர்க்கரசிதானே உன் தாய். இன்று பாண்டிய பரிபாலனத்தில் இருக்கும் சோழ அரண்மனையில் அத்துமீறி வந்து அமர்ந்திருக்கும் சாளுக்கியனை விரட்ட முயலாமல் அவனோடு உனக்கென்ன நட்பு பேச்சு? நாளை மதுரை மீதும் அவன் பாயமாட்டான் என்பது என்ன நிச்சயம்? நீங்கள் அரசியல் பேசுகிறீர்கள் அந்தனரே, அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அரசியல் பேச ஒவ்வொரு பிரஜைக்கும் உரிமை உண்டு கோச்சடையா. பெண் பித்தனாக மாறிவிட்ட உன்னிடம் இதை பேசி பயனில்லைதான். உறையூரில் நீ பதும கோமலையை படுக்கைக்கு அழைத்தாயாமே, அதை கேள்விப்பட்டவுடன் கொலைவெறி கொள்ளாமல் என்னால் இருக்க முடியவில்லை. அவள் யார் தெரியுமா? இந்த நரசிம்மச்சாரியின் மகளடா. குடும்பமே சிதறிய பிறகும் தப்பி உயிர் வாழும் அந்த குலவிளக்கை பாதுகாக்கவே நான் அவளுக்கு களை கூத்தாடி வேடம் விட்டு அனுப்பி வைத்தேன். அவள் வாழ்வும் இப்படி நாசமாகி விட்டதே. ஓலமிட வேண்டாம் பெரியவரே. உமது மகள் என் மீது கத்தி வீசிவிட்டு தப்பி ஓட முயன்றாள். ஆனால் சாளுக்கிய வீரர்கள் அவளை பிடித்து மீண்டும் சிறையில் அடைத்து விட்டார்கள். வேண்டுமானால் நான் உம்மையும் உறையூருக்கு அனுப்பி
சாளுக்கியனை சந்திக்க வைக்கிறேன். அவனிடம் அரசியல் பேசலாம். இப்போது போய் ஓய்விடுங்கள். உங்களை நான் பிறகு வந்து சந்திக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று கோச்சடையான் அவரை இழுத்து செல்லுமாறு காவலர்களுக்கு சைகை செய்தான். சாளுக்கிய வேந்தன் விக்ரமாதித்தன் சிறை கூடத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட பதும கோமளியை சிறிது நேரம் உற்று நோக்கினான். பிறகு மிரட்டும் குரலில், யார் நீ? உண்மை சொல். வீணே அடிபட்டு சாகாதே என்றான். அச்சம் தரும் ஆகிருதியான தோற்றம், முட்புதராக மண்டி கிடக்கும் தலைமுடி, அட்டை பூச்சிகளை ஒட்டி வைத்தார் போன்ற அடர்த்தியான புருவங்கள், கடல் துண்டுகள் போன்று புடைத்து நிற்கும் நாடியின் கீழே புற்கட்டுகள் போன்ற மீசை, குன்றனைய தோள்கள், அகன்ற மார்பு, அதில் மணிமாலைகள், கடகங்களும் கங்கணங்களும் தரித்த நீண்ட முரட்டு கைகள், இடையில் தொங்கும் பட்டை வாள் என்று கிடுகிடுக்க வைத்தபடியே நிற்கும் விக்ரமாதித்தனின் மிரட்டலுக்கு அஞ்சாமல், எத்தனை முறை கேட்டாலும் ஒரே பதில்தான் சாளுக்கிய மன்னா, நான் ஒரு நாடோடி பெண் என்றாள் பதும கோமலை. உன் மீது அப்படி என்ன அக்கறை அந்த கோச்சடையானுக்கு? அவன்தானே நீ தப்பிச் செல்ல உதவினான். தப்பிச் செல்ல உதவினால் நான் ஏன் அவர் மீது கத்தியை எறிய போகிறேன்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. ரகசிய நிலவரை வழி உனக்கு எப்படி தெரிந்தது? ஆபத்து காலங்கள் என் போன்ற அபலைகளுக்கு அதிசய வழிகள் காட்டும் என்பதை நீ அறிந்ததில்லை போலும். காட்டட்டும், கடுங்காவல் போடுகிறேன், அப்போது பார்க்கலாம். தப்பிச் சென்ற பதும கோமலை அகப்பட்டால் அவளை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். மீறினால் நமது நட்பு பேச்சு பாதிப்படையும் என்று எச்சரித்து விட்டு போனானே கோச்சடையான். அது ஏன்? இதற்கு நான் எவ்வாறு பதில் கூற இயலும்? நன்றாக பேசுகிறாய். பல்லவ நாட்டில் நான் பிரவேசித்ததும் பரமேஸ்வர பல்லவன் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டு விட்டான். அவன் மகன் ராஜசிம்மன் நாடோடி போல இங்குதான் சுற்றித் திரிகிறான் என்று கேள்வி. விரைவில் நிச்சயம் பிடிபடுவான். பல்லவ மன்னனுக்கு ஒரு மகள் உண்டு என்பது எனக்கு மறந்தே போயிற்று. ஒருவேளை அது நீயாக இருக்குமோ என்பது எனது யூகம் என்றவாறே அவன் விழிகளை ஊடுருவுவது போல நோக்கினான் விக்ரமாதித்தன். சாளுக்கிய வேந்தரின் சந்தேகம் நியாயமானது. இருப்பினும் என்னை இளவரசி நிலைக்கு உயர்த்தி காஞ்சி மன்னன் மகளை களைக்கூத்தாடி பெண் நிலைக்கு தாழ்த்தி பார்ப்பது தேவையற்றது. அவர் எங்காவது பாதுகாப்பாக இருப்பார். இருக்கட்டும் இருக்கட்டும், அனைவரையும் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன். என்னை நென்மலை கோட்டைக்கு அனுப்பி இளைய பாண்டியரிடம் ஒப்படைக்கப் போகிறீர்களா சாளுக்கிய மன்னா? வீண் கனவு. கோச்சடையான் இந்த விக்ரமாதித்தனை இழித்தவாயன் என்று எண்ணிவிட்டான் போலும். கையில் சிக்கிய உன்னை விடுவதாவது, உன் பின்னணி ரகசியங்களை அறிவதும் கோச்சடையானின் குயுக்தி திட்டங்களை பொடி பொடியாக்குவதும் தானே இனி எனது பணி என்று கூறிவிட்டு இடி முழக்கமென சிரிப்புகளை உதறவிட்ட சாளுக்கிய வேந்தன், இழுத்துச் சென்று இவளை தள்ளுங்கள் பாதாள சிறையில் என்று கட்டளையிட்டான். கருவூர் அரண்மனையில் காயங்களுக்கு மருந்து பூசப்பட்ட நிலையில் மஞ்சத்தில் சாய்ந்திருந்த அந்த மனிதரை கண்ட கொங்குவேல், பிரபு தாங்களா என்று அதீத வியப்புடன் வினவியதை கண்ட இளவரசி ரங்கபதாகை, அப்பா, இந்த ரத்தின வணிகர் உக்கிரத்தண்டரை தாங்கள் முன்பே அறிவீர்களா என வினவினாள். ரங்கபதாகை, அமைதியாக இரு, அவர் ரத்தின வணிகர் அல்லர் என்று குரலை தாழ்த்தி மகளை கண்டித்த கொங்குவேல், பிரபு, தங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று நான் அறியலாமா? இங்கு என் மகள் தங்களை யாரென அறியாமல் மரியாதை குறைவாக நடந்திருந்தால் அவளுக்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவள் சிறு பெண் என்றார். கோவிந்த வல்லபா, நீ ஏன் இத்தனை பதறுகிறாய்? உன் மகள்தான் என் உயிரையே காப்பாற்றினாள். அவள் மட்டும் அங்கு வந்து என்னை கண்டிராவிடில் இந்நேரம் நான் யமனுலகு சென்றிருப்பேன். கண்ட பின்பும் எவனோ மயங்கி கிடக்கிறான், நமக்கென்ன என்று நினைக்காமல் ஆள்களை விட்டு என்னை தூக்கி வரச் செய்து மூச்சை தெளிவித்து இத்தனை உதவிய உன் மகளை நான் என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். நான் இங்கு வந்ததில் உனக்கு ஏதும் பிரச்சனை இருந்தால் கூறு, உடனே நான் புறப்பட்டு விடுகிறேன். பிரபு, என்ன பேச்சு இது? தாங்கள் என்னை அவ்வளவு குறைவாகவா எடை போட்டு விட்டீர்கள்? தங்களின் கருவூர் விஜயம்
தமிழ் மண்ணில் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதவிருக்கிறது என்றல்லவா நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இருவர் பேச்சின் இடையே குறுக்கிட்ட இளவரசி ரங்கபதாகை, அப்பா, முதலில் இவர் யார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். தங்கள் பதட்டம், பணிவான பேச்சு, காட்டும் மரியாதை இவற்றை கொண்டே இவர் ரத்தின வணிகர் அல்லர் என்பது எனக்கு புரிந்துவிட்டது அப்பா. ஊடக பேச்சு இனி எதற்கு? இவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளக்கூடாதா என வினவினாள். ரங்கபதாகை, இவர் பல்லவ மாமன்னரம்மா என்று மகளிடம் கீழ்குரலில் கூறினார் கொங்குவேல். யார்? பரமேஸ்வர பல்லவரா அப்பா? அவரையா நான் காப்பாற்றி இருக்கிறேன்? ஆம் மகளே, சக்கரவர்த்தி பெயரை அவ்வளவு எளிதாக உச்சரித்து விடக் கூடாதம்மா. இனியேனும் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளாமல் இரு என்றார் சற்று கோபம் துணிக்க. கொங்குவேல், நீ காரணமில்லாமல் உன் மகளை கோபிக்கிறாய். அவள் என் உயிரை காத்ததை தவிர வேறு பிழை ஏதும் செய்யவில்லை. என்ன வேண்டியிருக்கிறது? மரியாதை மண்ணாங்கட்டி. நீ என்னை மாமன்னன், சக்கரவர்த்தி என்று உரைப்பதுதான் எண்ணி நகையாடுவது போல் இருக்கிறது. நான் நாடு, நகரம், வீடு, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இழந்து எங்கோ மரண விளிம்பை தொட்டு கிடந்தவன். உன் மகள் என் உயிர் காத்தவள். ஏன் பிழைத்தேன் என்பதுதான் எனக்கு இன்னும் புரியவில்லை. என் நிலை எனக்கே வெட்கம் தருவதாக உள்ளது. இந்த விரக்தி அவசியமற்றது அரசே. தாங்கள் நடந்த விவரம் கூறுங்கள். நான் நிறைய நல்ல செய்திகள் வைத்திருக்கிறேன் உங்களிடம் கூறுவதற்காக என்றார் கொங்குவேல் கோவிந்த வல்லவர். பல்லவ மன்னர் பரமேஸ்வரவர்மர் சாளுக்கிய படையெடுப்பில் காஞ்சியை இழக்க நேர்ந்தது. உக்கிரத்தண்டன் என்ற பெயரில் மார்வேடம் பூண்டு நவரத்தின வணிகன் என்று கூறிக்கொண்டு கீழை சாளுக்கிய திரிலிங்க தேசம், அதாவது இன்றைய ஆந்திரம், அங்கே சென்று படை வீரர்கள் திரட்டி சிறு சிறு குழுக்களாக பிரிந்து பூரம் திருவிழாவை காண செல்வதாக கூறி பயணிக்குமாறு கட்டளையிட்டுவிட்டு விளந்தை நகர சத்திரம் ஒன்றில் வந்து தங்கியிருந்த போது கங்க மன்னன் பூ விக்கிரமனும் அவன் மகன் சிவமாறனும் மாறு வேடத்தில் வந்து தம்மை தாக்க முயன்றது. அங்கிருந்து தப்பி வந்த போது கழுத்தில் கிடந்த விலை மதிப்பற்ற உக்கிரோதய மாலை அருந்து விழுந்து எதிரிகளின் கைவசமாக்கிவிட்டது. அப்போது நிகழ்ந்த மோதலில் தாம் படுகாயமுற்று உயிர் தப்பி வந்து காவிரி கரையில் மூர்ச்சித்து கிடந்தது என அனைத்து விவரத்தையும் விரிவாக எடுத்துரைத்தார். அதை கேட்ட கொங்குவேல் தாம் மதுரைக்கு அழைக்கப்பட்டது ஏன் என்பதையும், பாண்டிய மன்னர் மாரவர்மர் அரிகேசரி நெடுமாறரும் அவர் புதல்வன் இளைய பாண்டியன் கோச்சடையானும் பல்லவ மீட்சிக்காக என்னென்ன திட்டங்கள் தீட்டி செயல்படுகின்றனர் என்பதையும் பரமேஸ்வர பல்லவருக்கு எடுத்துரைத்தார். அதை கேட்டு பெரிதும் பரவசமுற்றார் பல்லவ மன்னர். கோச்சடையானை தாக்க முயன்ற அந்தன பெரியவர் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த பெரிய கூடத்தின் காவலர்கள் இருவர் பேசிக் கொண்டிருந்தனர். யார் இந்த கிழவர்? உறையூரிலிருந்து வரும் வழியில் நம் இளவரசரை கொல்ல முயன்றாராமே, அவருக்கு ஏன் இத்தனை உபசரிப்பு? ஆசாமி நன்றாக சாப்பிட்டு விட்டு இப்படி படுத்து உறங்கி கிடக்கிறாரே என்றான் ஒருவன். அட விட்டு தள்ளப்பா, இன்னைக்கு ராத்திரியே இவரு கதை முடிந்தாலும் முடிந்துவிடும். இளைய பாண்டியரை கொல்ல துணிந்தால் சும்மா விட்டு விடுவார்களா என்ன? நமக்கு எதற்கப்பா பெரிய இடத்து விவகாரம். சரி சரி, நீ பார்த்துக்கொள், நான் சென்று வெற்றிலை பாக்கு வாங்கி விட்டு வருகிறேன் என்றவாறு வாளை கழற்றி வாசல் ஓரம் சார்த்தி வைத்து விட்டு சென்றான். சிறிது நேரத்தில் அந்த மற்றொருவனும், இந்த கிளத்திற்கு என்ன பெரிய காவல், இவனால் அப்படி எங்கே ஓட முடியும் என வாய் விட்டு முனகியவாறே எங்கோ நழுவி சென்றான். அவர்கள் பேச்சை உறங்குவது போல நடித்து செவிமடுத்த அந்தன பெரியவர் மெல்ல எழுந்து வந்து ஒரு காவலன் வாசலில் விட்டு சென்ற அந்த வாளை எடுத்துக்கொண்டு சென்று படுக்கையில் மறைந்தபடி சாய்ந்து கொண்டார். அடுத்த சில கணங்களில் அங்கே வந்து நின்ற கோச்சடையான், என்ன நரசிம்மச்சாரியாரே, இன்னுமா இங்கேயே படுத்து கிடக்கிறீர் என்றான். நீ என்ன சொல்கிறாய் கோச்சடையா? நீர் இன்னும் தப்பிச் செல்ல முயலவில்லையா என்கிறேன். அதற்காகத்தானே காவலை பலப்படுத்தாமல் விட்டேன். இருந்த இருவரும் விலகிச் சென்றது கூட எனது ஆணைப்படிதான். மிக்க நன்றி. ஆனால் தப்பிச் செல்லுவதல்ல என் நோக்கம். உன்னை கொல்ல வேண்டும். அந்த முயற்சியில் என் உயிரை இழக்கவும் நான் சித்தமாக இருக்கிறேன் என்றவாறே மறைந்திருந்த வாளை உருவிக்கொண்டு
இளைய பாண்டியன் மீது ஆவேசமாக பாய்ந்தார் அந்தணர். நல்ல கொள்கை. அந்த நோத்தம்பர் செய்தால் கொலையும் புனிதமாகி விடுமோ என்னவோ என்று நகை முழக்கமிட்ட கோச்சடையான் சரையென விலகினான். பிறகு தானும் வாளை உருவி அந்தணர் வாழ்வீச்சை 4-5 முறை தடுத்தான். எதிர்வீச்சில் அவன் ஆர்வம் காட்டாததால் தடுப்பு முறை மீறி அவன் மார்பில் 2 இரத்த கோடுகள் பதிந்தன. ஒரே கட்டத்தில் அவன் போதும் விளையாட்டு என எண்ணி ஒரே வீச்சில் அந்தணரின் கைவாளை தட்டி விட்டான். அது ஓசை எழுப்பியபடியே எங்கோ பறந்து சுவரில் மோதி பெருத்த சப்தத்துடன் கீழே விழுந்தது. என்னை கொன்றுவிடு கோச்சடையா, நான் செத்தாலாவது பிரச்சனை முடிவுக்கு வரட்டும். என் குடும்பத்தை, என் மகள் பதும கோமலையை காப்பாற்ற முடியாத நான் எதற்கு உயிர் வாழ வேண்டும் என்று 2 கரங்களாலும் முகத்தில் அறைந்து கொண்டு கதறினார் அந்த அந்தணர். அப்போது அவரை பார்த்து கோச்சடையான் கூறிய வார்த்தைகள் அந்தணர் கேட்டு அதிர்ந்து போனார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.